வணக்கம். சனிக்கிழமை ஜூலை மாதம் 25ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. திதி வளர்பிறை ஏகாதசி பகல் 1:55 வரை. வளர்பிறை ஏகாதசி இன்று மத்தியானம் வரைக்கும் இருக்கு. ஆனால் இன்றைக்குத்தான் ஏகாதசி விரதம். ஜேஷ்டா நட்சத்திரம் என்று இதை சொல்வார்கள். இன்று கேட்டை. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்கு சந்திராஷ்டம நாள் இன்றோடு முடிவடைகிறது. மேஷராசிக்கு இன்னையோட சந்திராஷ்டமம் முடிஞ்சிடுறது. நாளைய தினம் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று இரவோடு முடிகிறது. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் நாள், பெருமாள் வழிபாடு செய்யும் நாள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத்தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவனெம்மை அழித்து காப்பான். கோஷ்பதீகிருத வாராசிம் அசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். அந்த ராமதூதனாகிய ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இன்றைய தினம் சனிக்கிழமை கேட்டை சேர்ந்து வந்திருக்கிறது. எனவே ராமதூதனாகிய அனுமனை வழிபட வேண்டும். அனுமனை வழிபட்டு அனைத்து வளங்களையும் பெற வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. காலை 10:30 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வைநாசிக நட்சத்திரம் என்றால் என்ன? 22வது நட்சத்திரம் சேர்த்தாக்க வைநாசிகம் வாங்க. இப்போனா அழிச்சிடும்னு அர்த்தம், நல்லா இல்லைன்னு அர்த்தம். பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து தான் எண்ண வேண்டும். ஆண் நட்சத்திரம் இருந்து எந்த பொருத்தமும் எண்ணக்கூடாது. திருமண பொருத்தம்ங்கிறது எல்லாமே பெண்ணுக்கு பொருந்திருக்கிறதா, பெண்ணுக்கு முகூர்த்த நாள் பார்த்தாலும் பெண்ணுக்கு பார்க்கணும், மெயினாக பார்க்கணும். பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் இருக்கிறதாங்கிறத பார்க்கணும். மகர ராசியில் சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகங்களின் சேர்க்கை உள்ளது. அனைத்தும் பகை பெற்ற நட்சத்திரங்கள். இது எப்படி ஐயா நன்றாக இருக்கும், சற்று சொல்லுங்கள். அது சேர்ந்துருக்கும்போது பிறந்துட்டா என்ன பண்ண முடியும்? மகரத்தில் சூரியன் இருக்குன்னா அப்போ தை மாதம், சந்திரனும் இருக்குன்னா அப்போ தை அமாவாசை. தை அமாவாசை அன்றைக்கி பிறந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. கூட செவ்வாய் இருக்குது. அது எப்படி இருக்கும்னாக்க தை அமாவாசையில் பிறந்தால் நல்லா தான் இருக்கும். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4, அவிட்டம் 1, 2. ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை, அசிஸ்டண்ட் அக்ரி ஆஃபீஸர், ரிட்டையர்டு. குபேரன் ஆண்டு வந்த அழகாபுரி நாட்டை ராவணன் கைப்பற்றி அவனை விரட்டி அடித்துவிட்டு அந்த நாட்டை இலங்கை என்று பெயரை மாற்றி ஆண்டதாக சரித்திரம் கூறுகிறது. ஆனால் சில புத்தகங்களில் குபேரனை இலங்கையிலிருந்து விரட்டி விட்டு ராவணன் ஆண்டான். குபேரனுக்கு சிவபெருமான் அழகாபுரி என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. குபேரனை அடித்து துரத்திட்டான் அவங்க அண்ணன் ராவணன். ராவணனோட தம்பி தான் குபேரன். அடித்து துரத்தின உடனே அவன் எங்கே விழுந்தான்னா, தூக்கி அடித்ததில் அரிகேசன் நல்லூரில் விழுந்தான். அது தெரியுமா உங்களுக்கு? ராவணன் எட்டி உதஞ்சதில் அப்படியே ஆகாய மார்க்கத்தில் தொப்புன்னு ஒரு இடத்துல உழறாரு. விழுந்தால் அந்த இடத்துக்கு பேர் தான் அரிகேசன் நல்லூர். எங்கள் ஊரில் தான் விழுந்தார் குபேரன். எங்கள் ஊர் மக்களெல்லாம் குபேரனை வணங்கினாங்க. யாரோ ஒரு யக்ஷர் வந்திருக்கிறார் அப்படின்னு. நான் சிவபூஜை பண்ணணுமே அப்படின்னாரு. அதுக்கு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் உதவி பண்ணாங்க. அரிகேசன் நல்லூரில் அவரே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி குபேரன் பூஜை பண்ணார். அங்கே ஏற்கனவே அரிகேசநாதர் அப்படின்னு ஒரு சிவன் இருந்தார். அந்த அரிகேசநாதருக்கு பக்கத்தில் இன்னொரு லிங்கத்தையும் வச்சு குபேரன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் ஹரிகேசநல்லூரில் இருக்கிறது. கடுமையாக பூஜை செய்கிறார், கடுமையான தவம் செய்கிறார் சிவனை குறித்து. இவர் உச்சரிக்கும் அந்த நமச்சிவாய மந்திரம் சிவனை போய் தொடுகிறது. வருகிறார் சிவபெருமான், காட்சி அளிக்கிறார். என்ன வேணும் குபேரா? உனது தவத்திற்கு யாம் மெச்சினோம், என்ன வரம் வேண்டும்? நான் இழந்த நாடு, செல்வம்,
குபேர சம்பத்து என்று சொல்வார்களே, அந்த நிதி எனக்கு மீண்டும் வேண்டும். எனது ஆகாய விமானத்தையும் எங்கள் அண்ணா அடித்து பிடுங்கிட்டு போயிட்டான். திருடின காரில் கொள்ளையடிக்க வர மாதிரி மிஸ்யூஸ் வேறு பண்ணிட்டான் அந்த ஆகாய விமானத்தை சீதையை கடத்துறதுக்கு. இப்போ எனக்கு அந்த ஆகாய விமானம் வேண்டும், நான் இழந்த நவநிதியும் வேண்டும், என் நாடும் வேணும், அழகாபுரி வேண்டும் என்று சிவனிடம் குபேரன் பிரார்த்தனை செய்கிறான். சிவபெருமான் அவற்றை தந்தோம், இந்தா பிடி உனக்கு வரோம் என்று அருள்கிறார். அந்த அருள் பெற்ற இடம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஹரிகேசநல்லூர். ஹரிகேசாங்கிறது சிவனுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாமம். ஸ்ரீருத்ரம் என்னும் வேத மந்திரத்திலே 3 தரம் வரக்கூடிய ஒரே திருநாமம் ஹரிகேசா தான். பியோ ஹரிகேசேபியப்ப சூனாம்பத ஏனமோ நமோ ஹரிகேசா யோக வீதினே புஷ்டா நாம் பத ஏனமோ நமோ. ஹரிகேசாங்கிறது ஸ்ரீருத்ரத்திலே வருகிறது. ஸ்ரீருத்ரம் என்பது யஜுர்வேதத்தின் மத்திய பகுதியிலே இருக்கிறது. சென்டர் ஆஃப் யஜுர்வேதம் தான் ருத்ரம். ருத்ரத்துடைய சென்டர் தான் நமசிவாய சிவாய சிவதராய ஜனமதீர்த்தாய ஜகோல்யாய ஜனம பார்யாய ஜனமோ. அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? குபேரன் பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது ஹரிகேசநல்லூரை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. குபேரனுடைய புராணத்திலே, அவனுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான, குபேரனுக்கே அவனது செல்வத்தை திரும்ப பெற்று தந்த இடம் ஹரிகேசநல்லூர். அதனால தான் எல்லாரும் அந்த கோயிலுக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போங்க அந்த சிவனை. நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். இழந்த நாடு, வீடு, சம்பத்து எல்லாமே கிடைக்கும். மிதுனம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 வீட்டிலையும் எந்த கிரகமும் உச்சமும் ஆகாது, நீச்சமும் ஆகாது. அதனால் இவை மிக சிறப்பான ராசிகள் என்று சொல்லப்படுகிறது. இது பற்றி தங்கள் கருத்து என்ன? உண்மைதான், மிதுனத்தில் எந்த கிரகமும் உச்சமாகாது, எதுவும் நீச்சமாகாது. சிம்மத்திலையும் உச்ச நீச்சம் கிடையாது, கும்பத்திலையும் கிடையாது, தனுசுலையும் கிடையாது. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. இது ஏதோ அரசியல் டயலாக் மாதிரி இருக்குது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. எங்கள் சௌரியம் போல் யார் கூட வேணாலும் நாங்கள் கூட்டணி சேருவோன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்குது. அந்த டயலாக் தப்பு. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. மிதுனம், சிம்மம், கும்பம், தனுசு இந்த ராசிகளுக்கு உச்சம் நீச்சம் கிடையாது. இந்த குபேரன் ஆண்டு வந்தது அழகாபுரி, அது எங்கே இருக்கிறதுங்கிறத பற்றி கேள்வி கேட்டவர் தீனா பஞ்சாபகேச சர்மா மடிப்பாக்கம். தீனா பஞ்சாபகேச சர்மா மடிப்பாக்கம். அவர் கேட்ட கேள்விக்கும் விளக்கம் அளித்தாயிற்று. அடுத்ததாக வருகின்ற கேள்வி, 2047ஆம் ஆண்டு நம் பாரதத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும், ஜோதிடத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? நம்ம நாட்டை பற்றியும் கேட்குறாரு, நம்மளுடைய ஜோதிட கலை பற்றியும் கேட்குறாரு. ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி கேட்குறாரு. நாடும் ரொம்ப முதலிடத்தில் இருக்கும். உலகிலேயே தலை சிறந்த நாடு இந்தியா தான் என்று அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். இந்தியாவில் படிக்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்க. இப்போ எல்லோரும் நான் ஃபாரினில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறாங்கல்ல. அப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் இந்தியாவில் போய் படிக்க போகிறோம், ஃபாரினுக்கு போகிறோம் அப்படின்னு அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. அந்த அளவுக்கு கல்வியிலே முதலிடம் பிடிக்க போகிறது நமது நாடு. ஜோதிடக்கலை எப்படி இருக்கும்? ஜோதிடக்கலை பிரமாதமாக இருக்கும். எனக்கு சிலை வைப்பார்கள் 47. மாபெரும் ஜோதிடன் இவர்தான், இவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு சிலை வைப்பார்கள் 47. எனவே ஜோதிடக்கலையும் வளரும், இந்தியாவும் வளரும். நிகழ்ச்சி முடியும் போது உங்களை வடிகாட்டி ஜோதிடர் என்றும் வந்தே மாதரம் என்று 3 முறை சொல்லியும் நிகழ்ச்சியை நிறைவடைய செய்வது மிக சிறப்பாக இருக்கிறது. மற்றும் 1, 4, 7, 10 மற்றும் 4, 6, 8 இடங்களில் சிறப்பு பற்றி கூறவும். 1, 4, 7, 10 கேந்திரம். இப்போ இன்றைக்கி பார்த்தாக்க மேஷத்துக்கு 4ல் குரு உச்சமாக இருக்குது, 7ல் சந்திரன் இருக்குது, 4 குடையவன் 7. இதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான கிரக அமைப்பு கொண்ட நாட்கள். இதை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி அப்படின்னு அந்த ஆங்கிளில் எடுத்துக்கிறதா? போன செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி ஆனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களேன்னார். நான் சொன்னது கிரக அமைப்பு. இதெல்லாம் மாதம் வரக்கூடிய விஷயம். வாரம் செவ்வாய்க்கிழமை வரும், மாதம் அஷ்டமி வரும். அதை பற்றி நான் சொல்லலை. 4ல் குரு உச்சமாக இருக்கும் பொழுது 7ல் சந்திரன் இருப்பதால் இது மிக சிறப்பான நல்ல நாள்னு போன செவ்வாய்க்கிழமை சொன்னேன். யாருக்கு? மேஷத்துக்கு. அதுக்கு உடனே ஒருத்தர் கேள்வி, இன்று செவ்வாய்க்கிழமை, இன்று அஷ்டமி, இதை எப்படி நல்ல நாள் என்று நீங்கள் சொன்னீர்கள் அப்படின்னா? நல்ல கிரக அமைப்பு இருக்குது, அதனால் நல்ல நாள் சொன்னேன், அவ்வளோதான். சிம்பிளி.
வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னேன். சரின்னு விட்டார். அப்புறம் இது மாதிரி இவர் மயிலாடுதுறையிலேருந்து ராமலிங்கம் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியின் நிறைவிலே வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று 3 முறை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவடைய செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு ஒரு பாராட்டு நமக்கு பலே அப்படின்றாரு. நன்றி நன்றி ராமலிங்கம். ஒரு தடவை நேரில் சந்திக்கணும். மயிலாடுதுறை ராமலிங்கத்தை ஏதாவது நேரில் சந்திக்க வேண்டும். நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒரு கிரகங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. நரம்பு என்பது புதன், இரத்தம் செவ்வாய், பித்த நீர் குரு, அணுக்கள் சுக்கிரன், ரோமம் சிறுநீரகம் இவையெல்லாம் சனி, இதயம் சூரியன், 2 விழிகளும் சந்திரன், ராகு கேது குண்டலினி முதுகுத்தண்டு. இது சரியா? உங்களை ஹரீஷ் வெங்கி தாத்தா என்று கூப்பிடுகிறார்களே, ஏன்? யார் கூப்பிட்றா? எனக்கு தெரிஞ்சு யாரும் கூப்பிடல. ஆர் விஜயசங்கர். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். எனவே சற்று அமைதியாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா அவ்வளோதான், நல்ல பட்ட நாமம் போட்டு போயிடுவாங்க. ஏமாறாமல் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்றைக்கி உஷாராக இருக்கணும். பஜாரில் உஜாரா இல்லைன்னா நிஜாரை திரும்பிடுவான். ஜாகிரதையாக இருங்க. எல்லா விதத்திலும் அதிக உஷார் நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டிய நாள். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் யார் வேண்டுமானாலும் உங்களை ஏமாற்றக்கூடும். இன்று ஏமாற்றப்படுவீர்கள். பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. முன்பின் தெரியாதவர்களிடம் தொலைபேசி கைபேசி அழைப்பு வந்தால் அட்டென்ட் பண்ண வேண்டாம். முன்பின் தெரியாதவர்களிடம் வந்து அலைபேசி அழைப்பு வந்தால் அதை தொடர்பு கொண்டவரிடமே அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அதை பேசாதீங்க, ஹலோன்னு கூட சொல்லாதீங்க. அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் நிறைய வரும். அதில் வேணும்னே உங்கள் வாயை கிண்டுவாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற துட்டை ஒரே செகண்டில் அடிச்சுட்டு போயிடுவான். அதனால் இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதில் ஏமாந்து விடக்கூடாது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள், நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமண வயதில் உள்ள ரிஷபராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். ஆடி மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலாம், பெண் பார்க்க செல்லலாம், ஜாதகம் கொடுக்கலாம், வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பேசலாம், பேசி முடிக்கலாம். ஆவணி பிறந்த பிறகு நிச்சயதார்த்தம் செய்யுங்கள். இப்போ வெறும் பேசி வச்சிருங்க. ஆவணி 6 முதல் முகூர்த்தம். அன்றைக்கி தாம்பூலம் மாற்றிடலாம். இப்போயே போய் பேசுங்க, ரெடியாக பண்ணி வச்சுங்க. எல்லாம் தயார் பண்ணணும்ல. நிச்சயதார்த்தத்துக்கும் எல்லாரையும் அழைக்கணும். ஒரு சின்ன மண்டபம் மினி ஹால் தேடி எடுக்கணும். சமையக்காரருக்கு சொல்லணும், மற்ற அலங்காரத்துக்கெல்லாம் சொல்லணும், பூக்காரருக்கு ஆர்டர் கொடுக்கணும். நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுங்கள். ஆவணி 6 நிச்சயதார்த்தம். ஐப்பசி மாத கடைசிக்குள் 22/11 ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு திருமணம் நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2 குடைவன் குருவால் பார்க்கப்படுகிறது. தனஸ்தானத்தில் தனகாரகன் உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது. ராசி வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 7, 10 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு 2ஆம் இடத்திலே உச்சமடைந்து மிகப்பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. அரசு பணிக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஆல் இண்டியா பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போன்ற தேர்வுகளை எழுதிவிட்டு முடிவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். வேலை கிடைக்கும். அந்த பரீட்சையெல்லாம் எழுதுகிற பர்பஸே என்ன? வேலை கிடைக்கணுங்கிறது தானே. வேலை கிடைச்சிடும். இப்போது அரசு பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். அனைத்து விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை உங்களது மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள்.
கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே குருவும் சூரியனும் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். இரண்டுமே ராஜ கிரகங்கள். சூரியனும் ராஜகிரகம், குருவும் ராஜகிரகம், ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு கடகத்தில். அதனால் கடகத்துக்கு இது ஒரு பெரிய யோகம். கடகராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள் என்று சொல்லலாம். ராசி அதிபதி நீச்சமடைந்து விட்டதே, எப்படி அதிர்ஷ்ட காற்று வீசும் என்றால் குரு தான் பார்த்து கொண்டிருக்கிறதே, அதனால் அது சரியாகிவிடும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று துணிச்சலான முடிவெல்லாம் எடுப்பார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரம் வந்துவிட்டது. இதுதான் சரியான தருணம் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு. நீங்கள் என்ன வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் வைர வியாபாரியா, புண்ணாக்கு வியாபாரியா, தவிடு விற்கிறீங்களா, துணி கடையா, இல்லை நீங்கள் ஆடிட்டரா, டாக்டரா, இல்லை ஏதாவது ஆஃபீஸில் உத்தியோகத்தில் இருக்கீங்களா, கணக்கு பிள்ளை வேலை பார்க்குறீங்களா, மேனேஜராக இருக்கீங்களா, அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலையே இல்லை. சாதாரண வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தொழில் ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வலுவான வளர்ச்சி ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னிராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னிராசி அன்பர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மன வலிமை சிறப்பாக இருக்கும். மனோபலம், தேகபலம், பணபலம், 3 பலம் சேர்ந்துக்கும் இன்னைக்கு. மனோபலம் அப்படின்னா மனதில் தைரியம், தேகபலம் அப்படின்னா உடல் வலிமை, மனோபலம், தேகபலம், பணபலம் 3 சேர்ந்தால் மனுஷனை கையிலே பிடிக்க முடியாது. எகுருவான், டாட் போட்டுங்க, ஆய் ஒய் நல்லா குரல் கொடுத்துட்ருப்பான். என்னடான்னு பார்த்தா 3 பலமும் சேர்ந்துடுச்சு. மனோபலம், தேகபலம், பணபலம். இந்த 3 பலமும் இருந்தும் அடக்க ஒடுக்கமாக யார் நடந்துக்கிறானோ அவன் தான் பெரிய மனுஷன். இதை வெளியே காமிச்சக்கூடாது. தன்னுடைய பணபலத்தையும் பெருசாக பீத்திக்க கூடாது. சில பேர் காரில் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருப்பான். என்னென்னா புது பணக்காரன்னு அர்த்தம். காரில் எக்கச்சக்கமாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டான்னா புதுசாக பணத்தை பார்க்குறான். இப்போ தான் லைஃப்பில் முதல்ல காசு வந்திருக்கு, முதல்ல கார் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். இந்த புது பணக்காரன்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுவான். காரில் அங்கங்கே லைட் எரியும், எங்கெல்லாமோ லைட் இருக்கும், டயருக்கு நடுவில் ஒரு லைட் போட்டிருப்பான். 3 பலமும் இன்று உங்களிடம் சேர்ந்து இருக்கிறது. மனோபலம், தேகபலம், பணபலம். ஆனால் நீங்கள் அடக்க ஒடுக்கமாக இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய தனிச்சிறப்பு. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. வெற்றி மேல் வெற்றி பெறும் நாள் இன்றைய நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். துலா ராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அலுவலகத்திலே நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். உங்களுடைய செயல் திறமைகளை அனைவரும் புகழ்வார்கள், ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் ஒரு திறமைசாலி என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா ப்ரூவ் பண்ணி காட்டிடுவீங்கள்ல உங்களுடைய திறமையை. ப்ரூவ் பண்ணி காமிச்சதுக்கப்புறமா யார் என்ன பேச முடியும்? அதே போல் இன்று உங்களுடைய திறமைகள் நிரூபிக்கப்படும். நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்தி தருவான். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். தொழிலில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி என அனைத்து நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. 10 குடைவனோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு சிறப்பு. குரு உச்சம் என்பதால் இப்பொழுது பெரிய நன்மைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய நன்மைகள், பல வருடங்களாக நடைபெறாத நன்மைகள்லாம் இப்போ நடக்கும். எத்தனையோ வருடங்களாக முயற்சி செய்து உங்களுக்கு கிடைக்காத விஷயம் இப்பொழுது கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இப்பொழுது வருகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக வரும். செல்வ செழிப்பு மிகுதியாகும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம்.
அது மட்டுமல்ல, 8 12ஆம் இடம் வந்து விபரீத ராஜயோகம் பெற்றிருக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கிணங்க அஷ்டமாதிபதியாகிய சந்திரன் 12ஆம் இடமான விருச்சிகத்திலே வந்து நீச்சமும் அடைந்து மறைவும் பெற்றதால் நன்மைகள் அதிக அளவிலே டபுள் மடங்கு நன்மை நடக்கும். டபுள் நன்மை. எனவே தனுசு ராசிக்கு இன்றைய நாள் ரெட்டிப்பு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெட்டிப்பு டபுள் டபுள். எனவே இது ஒரு மிக 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 சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்திலே குரு சூரியன், 8ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது. இந்த 7ஆம் இடத்திலே குரு சூரியன் என்பது பெரிய யோகம். 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பல நன்மைகள் நடைபெறும். மறைமுகமான நன்மைகள் சில நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் நன்மைகள் பல நடைபெறுகின்றன. 5ஆம் இடத்தில் அதற்கு அதிபதியான புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. புதன் தன் சொந்த வீடான மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கும்பத்திற்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறுகிறது. இன்று கும்பத்திற்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே வழக்கத்தை விட அதிக லாபம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கும் இளவயது கும்பராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். களத்திரஸ்தான அதிபதி, களத்திர காரகன் எல்லாமே வலுவாக இருக்கின்றன. எனவே திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. மீன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5 குடைவன் 9ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 5 குடைவனும் 9 குடைவனும் எதிரெதிரே பார்த்து கொண்டிருக்கின்றன. 5 குடைவன் என்றால் சந்திரன். உங்கள் ராசிக்கு 9 குடைவன் செவ்வாய். சந்திரன் செவ்வாய் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் மீன ராசிக்கு. இன்னைக்கு பார்த்தா ரெண்டும் எதிரெதிர ஒன்றும் பார்க்குது. சந்திரனை செவ்வாய் பார்க்கிறது, செவ்வாயை சந்திரன் பார்க்கிறது. இதற்கு பெயர் சந்திர மங்கள யோகம் என்று பெயர். இந்த சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருப்பதால் பெரிய நன்மை நடைபெறும். இன்று நடைபெறுகின்ற நன்மை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும். பொன்முட்டை போடுற வாத்து மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். இன்னைக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பேச்சாளர்களுக்கு அதிக அளவிலே புகழ் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அரசு துறையிலே வேலை பார்க்க வேண்டுமென விரும்புகிறவர்களுக்கு இப்பொழுது அதற்கான பணி ஆணை கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு பிரதோஷம், சண்டே பிரதோஷம். போன பிரதோஷமும் ஞாயிற்றுக்கிழமையில தான் வந்தது, இப்போவும் ஞாயிற்றுக்கிழமையில தான் வருது. நாளைய தினம் பிரதோஷ வழிபாடு, சிவ பூஜை. சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடைபெறுகின்ற சிறப்பு வழிபாடு நாளைய தினம். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் பார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம்.
யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா திவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி 25/7/2026 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வீட்டு பூஜை அறைகளில் சாமி படங்கள் வைக்கும் பொழுது சில சாமி படங்கள் வச்சா அசுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு புல்லாங்குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணன், மலையை தூக்கிட்டு போகக்கூடிய ஹனுமார், அதே மாதிரி வெண்ணெய் கொட்டக்கூடிய கிருஷ்ணன், காளி படங்கள், இந்த மாதிரியான சிலைகள்லாம் இருந்தது அப்படின்னா வீடுகளில் பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மைதானா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. சில விஷயங்கள் நம்ம மனதில் படிஞ்சு போகிறத தவிர உண்மையில் அந்த மாதிரியான எந்த நிகழ்வுகளுமே கிடையாது. ஒரே வரியில் சொன்னால், இப்போ கூட சிரார்த்தம் பண்ணுறோம், சிரார்த்த திதி கொடுக்கச்சே இறந்து போனவங்களோட படத்தை வைக்கிறோம். அது படையல் போகிறதுக்கு முன்னே அந்த படத்தெல்லாம் வச்சு படையல் போடுறோம். ஆனால் இது ஒரு 300 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னே இந்த வழக்கம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இந்த வழக்கம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுறது தானே தவிர நீங்கள் சிரார்த்தம் பண்ணும்போது இறந்தவங்களோட படம் வச்சு மாலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வழிபாடுகள் நடத்தணும் அப்படின்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அப்போ திதி கொடுக்கச்சே இறந்தவங்க படம் வேணுமா அப்படின்னா கட்டாயம் அவசியம் இல்லை. அதனால் இந்த படம்ன்ற விஷயம் இடையில தான் வந்தது. சரி, அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னே சுவாமி படங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணது உண்டா இல்லையா அப்படின்னா, சுவாமி படங்களை வச்சு வழிபாடு பண்ணது உண்டு. அதுக்கு ஆவாகனம் பண்ணுறதுக்கு வர்ண கலாபம் பெயிண்டிங்கில் எழுதி பூஜை பண்ணுவாள். அப்போ அந்த தெய்வங்கள் பெயிண்டில் வச்சு இது வர்ண கலாபம்ன்றதில் இன்னொரு விஷயம், கோயில்கள்லேயும் இந்த வர்ண கலாப முறை இருந்தது. அதுக்கு அர்த்த பிம்பமாக இருக்கும். அர்த்த பிம்பம்னா பின்பக்கம் பார்த்திங்கன்னா செதுக்கி இருக்க மாட்டான், இல்லை வெறுமை அந்த ஆபரணங்கள்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே சாதாரணமாக இருக்கும். அந்த அர்த்த பிம்பங்கள் மேலே சில வகை சுண்ணாம்பு மாதிரியானதை பூசிட்டோ பூக்கள்லேருந்து எடுத்த பெயிண்டால் அதை கலர் பண்ணுவான். இப்போ நம்ம சுவாமியை கருப்பாக சேவிக்கிறோம் கருங்கல்லில், அதே பார்த்திங்கன்னா அதில் வர்ண கலாபம்னு பண்ணி அதுக்கு அந்த மேலே பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். அந்த கிரீடம், முகம் எல்லாமே, கண் எல்லாமே எழுதியிருப்பா பெயிண்டில் எழுதுகிற மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, மகாபலிபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர், நீ மகாபலிபுரத்தில் தான் இருக்குது, ராஜசிம்மன் கட்டின சின்ன வராகர் சன்னதி ஒன்று இருக்குது. இது மகாபலிபுரத்துலேயே இருக்குது. அது வர்ண கலாபத்தில் அமைஞ்சது தான். இது மாதிரி சில கோயில்களில் வர்ண கலாபத்தில் பார்க்கலாம். ஒருவேளை இப்போ திருவள்ளிக்கேணி பெருமாளுக்கு மீசை போகிறது கூட ஒரு காலத்தில் ஒரு வேளை அந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஒரு 1000 வருஷம்னு தெரியாது. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, படங்களை எழுதி பூஜை பண்ண வழக்கம் இருந்தது, பெயிண்டில் எழுதி பூஜிக்கிற வழக்கம். ஆனால் அப்போ கூட முன்னோர்களுக்கு போய் படம் எழுதியிருந்தால் திதி கொடுக்குற அன்றைக்கி அவள் படத்தை கொண்டு வச்சு மாலை போட்டு அந்த படத்துக்கு வழிபாடெல்லாம் கிடையாது. திதின்றதே வேறு, அதுக்கு படத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சுவாமி படங்களில் அந்த காலத்தில் எல்லா விதமான படங்களும் வச்சுருந்தான். அப்போ ஊதுகுழல் கிருஷ்ணன் இருந்தால் கெடுதி நினைக்கிறது தவறான விஷயம். இப்போ சில வீடு, ஒரு புகழ்பெற்ற சினிமா துறையில் இருந்தவா, அவள் வீடு எங்கே வாங்கினாலும் அந்த வீட்டுக்கு மேலே கிருஷ்ணனோட சிலை இருக்கும். இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம், அவள் வாங்கின வீடுகளில் மேலே கிருஷ்ணன் சிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, கிருஷ்ணனை பிரதானமாக, ஊதர கிருஷ்ணரை பிரதானமாக வச்செல்லாம் வழிபாடு பண்ணியிருக்கா, நன்னா செழிப்பாக தான் இருந்திருக்கா. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற சில இடர்களையும் இதையும் நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். நம்ம மனசு எப்பயுமே நான் இந்த தவறு பண்ணணும்னு நினைக்க தோணாது. நமக்கு வழுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கால் வச்ச இடம் நம்ம தெரியாமல் கவனம் இல்லாமல் கால் வச்சோம் நினைக்க மாட்டோம். தரை வழுவழுப்பாக இருக்குது நான் வழிக்கணும்னு நினைப்போம், தரை மேலே குறை சொல்லுவோம். நம்ம கண் பார்க்காம விட்டுதுன்றதை ஏற்றுக்க மாட்டோம். வாழைப்பழத்தோல் சரிக்க விழுந்தோம்னா வாழைப்பழத்தோலை குறை சொல்லுவோம், தோல் கீழே இருக்குன்றதை நம்ம கவனிக்கலைன்ற வார்த்தையை குறை சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஊதுகுழல் கிருஷ்ணனோ பறக்கிற அனுமாரோ இருந்து நம்ம குடும்பத்தில் சில இடையூறுகள் வருதுன்னா
இதால தான் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பறக்கிற ஆஞ்சநேயர்னா சாதாரணம் இல்லை. அவர் கையில் இருந்தது சஞ்சீவினி பர்வதம். அதில் விசல்யகரணி, கைவல்யகரணி, சஞ்சீவிகரணின்னு எல்லா மூலிகையும் இருந்த அந்த சஞ்சீவி மலையை தான் அவர் எடுத்துகிட்டு வர்றார். ஸோ சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வர ஆஞ்சநேயரியா நம்மளை தொல்லை பண்ண போகிறார். அதே மாதிரி தவழ கிருஷ்ணர் இருக்கிற வீடு வந்து செழிப்பாக தான் இருக்கும். அந்த எனக்கு தெரிஞ்சு 99 வீடுகளில் கல்யாணத்தில் தவழற கிருஷ்ணர் விக்கிரகம் வாங்கி கொடுப்பாள். பொன் வீட்டுக்காரா தவழற கிருஷ்ணர் விக்கிரகம் வாங்கி கொடுப்பாள். அவ்வளவா சக்தி வெள்ளியிலையோ பித்தளையிலையோ கொடுக்குற வழக்கம் உண்டு. அதனால் வீடுகளில் தவழற கிருஷ்ணரோ புல்லாங்குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணனோ இல்லை சஞ்சீவி மலையை எடுத்துன்னு வர ஆஞ்சநேயரோ இருக்கலாம். சரி, பத்ரகாளி படம், காளியோட படம், உக்கிரமான தெய்வம் படம் இதெல்லாம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். தெய்வம் உக்கிரமாக இருக்குன்றதுனால நமக்கு உக்கிரமாக பலன் கொடுக்கும்னு நினைக்கிறது தவறான விஷயம். ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காருன்னா வெளியில் வரும்பொழுது திருடனுக்குத்தான் அவர் காவல்துறை, அதே மக்களுக்கு வந்து அவர் சேவை செய்யக்கூடியவராக இருக்கார். ஒரு காவல்துறை அதிகாரி வர்றாருன்னா அப்போ உங்களுக்கு வந்து திருடன் தான் பயப்படணும், சாதாரண மக்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கூட்டம் வருது, ஒரு 1000 பேர் சேர்கிற இடத்துல ஒரு அதிகாரி வர்றாருன்னா அந்த 1000 பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் அந்த அதிகாரி வர்றார். ஆனால் திருடனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வரல, திருடனை பிடிக்க தான் வர்றார். அது மாதிரி சுவாமி வந்து உக்கிரமாக இருந்தாலும் பக்தனை ரட்சிப்பாரை தவிர பக்தனுக்கு எந்த காலத்துக்கும் கெடுதி பண்ண மாட்டார். உங்களுக்கு தட்சிணகாளி மேலில் அபிமானம் இருந்தால் தட்சிணகாளி படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், தப்பு இல்லை. நரசிம்மர் மேலில் உங்களுக்கு அபிமானம் இருந்தால் நரசிம்மர் சுவாமியை வச்சு பூஜை பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆஞ்சநேயர் சுவாமி மேலில் உங்களுக்கு அபிமானம் இருந்தால் ஆஞ்சநேயர் சுவாமியை வச்சு பூஜை பண்ணுங்கள். தெய்வம் உக்கிரமாக இருந்தாலும் பலன் சாந்தமாகவே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இதே வந்து நீங்கள் உபாசனையில் போகிறீங்கன்னா பத்மாவதி யட்சினி, கர்ண யட்சினி இந்த உபாசனைகள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்தி பரிபூர்ணமாக இல்லாமல் இது உபாசனையை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா பத்மாவதி யட்சினியை பூஜை பண்ணால் அது கேட்ட பொருளை கையில் கொண்டு கொடுக்கும். கர்ண யட்சினியை பூஜை பண்ணால் நம்ம காதில் வந்து எதிர்காலத்தை பற்றி பேசணும்னு. இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சொப்பனத்துலேயோ இல்லை ஜாக்கிரதையிலையோ வரும்போது அழகாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் சிதறி போயிட்டுனா அதனோட சொரூபத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ நீங்கள் பத்மாவதி யட்சினி தியானத்தில் இருந்த ஸ்லோகத்துக்கும் அந்த அழகான ரூபத்துக்கும் அது உங்களுக்கு கண்ணில் கொடுக்குற காட்சிக்கும் சம்மந்தமே இருக்காது, அது கொடூரமான காட்சியாக இருக்கும். அப்போது உங்களுக்கு பாதிப்பு வரலாம். குபேரன் வந்து திருக்கைலாயம் போனான், எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நம்மெல்லாம் இங்கே இருக்கிற திருக்கைலாயம் போகிறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம், அவன் திருக்கைலாயத்துக்கே போயிட்டான். சிவபெருமான் வசிக்கிற திருக்கைலாயத்துக்கே போயிட்டான். ஆனால் பார்வதி தேவியை தவறாக பார்த்ததுனால அவனுக்கு ஒரு கண் போயிடுத்துன்னு சொல்லுவான். யாருக்கு? குபேரனுக்கு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, உபாசனை பரிபூர்ணமாக இருந்து பரிபூர்ண பக்தி இருந்தால் உக்கிரமான தெய்வமும் நல்ல பலன் தரும். ஆனால் நீங்கள் சாந்தமான தெய்வம் அல்லது தேவி பத்மாவதியில் ரூபவதியாக வருவாள், ஆனால் உங்களோட எண்ணம் தவறாக இருந்ததுன்னா கொடூரமான பலன்களை கொடுப்பா. அதனால் தெய்வம் ரூபமாக இருக்கா இல்லை வந்து அகோரமாக இருக்கான்றது முக்கியம் இல்லை. ஆனால் அகோரம்ன்ற வார்த்தை கூட நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம கோரம்னா தான் தப்பு, அகோரம்ன்றதை வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். அது சொன்னால் நிறைய வளர்ந்துட்டே போயிடும். அதனால் தெய்வங்கள் உக்கிரமாக இருந்தாலும் நமக்கு நல்ல பலனே கொடுக்கும். அந்த இடத்துல பரிபூர்ண பக்தி வேணும். இப்போ பிரகலாதன் எப்படி நரசிம்மர் உக்கிரமாக இருக்கும்போது கிட்ட போனார் பரம பக்தினால். ஆனால் 33 கோடி தேவர்களும் அந்த நரசிம்மர் சுவாமியை பார்த்து நடுநடுங்கினா இல்லை. ஆனால் பிரகலாதனுக்கு பரிபூர்ண பக்தி இருந்ததில் நரசிம்மர் சுவாமி மடியில் போய் உட்கார்ந்துட்டார். அதனால் நமக்கு பரிபூர்ண பக்தி இருந்தால் அது தட்சிணகாளியாக இருக்கலாம், இல்லை நரசிம்மராக இருக்கலாம், இல்லை ஆஞ்சநேயராக இருக்கலாம், கருப்பண்ணசாமியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு நல்ல பலனையே கொடுக்கும். அதனால் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமான்ற கேள்விக்கு இடமே இல்லை. தாராளமாக நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆனால் ஒன்று, எந்த வழிபாடும் சாத்வீகமானதாக இருக்கணும். உக்கிரமான வழிபாடுகளில் மனம் போடுறது நல்லதே கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம வழிபாடுகளில் சாந்தமாக கொண்டு போகிறோமோ அது நல்ல பலன் தரும். சாந்தம்னா உடம்பை கடுமையாக வருத்திக்கக்கூடாது, உயிர் பலிகளை கொடுக்கக்கூடாது, உடம்பை கடுமையாக நம்ம வருத்திக்கக்கூடாது. நாம் பண்ணுற பூஜைகளால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளால் ராத்திரி 11 மணிக்கு பூஜை பண்ணுறேன்னு வீட்டில் இருக்கவாளெல்லாம் தொல்லை பண்ணி மணி அடிச்சுட்டு எனக்கு இந்த பதார்த்தம் கொண்டா, நைவேத்தியத்துக்கு அதை கொண்டான்னு யாரையும் தொல்லை பண்ணவும் கூடாது. அதனால் நாம் பண்ணக்கூடியது சாந்தமான வழிபாடு பக்தியோடு இருந்தால்
தெய்வம் உக்கிரமாக இருந்தாலும் நல்ல பலனே கொடுக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வீடுகளில் எந்த மாதிரியான சாமி படங்கள் வைக்கிறது சரியானதாக இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு இருந்த பல்வேறு விதமான குழப்பங்களை தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி சுவாமிஜி. நேரலைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். என் பேர் காந்திமதி லாவணியா. நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது வேலை கிடைக்குமா என்னன்னு கேட்கணும். எது சம்பந்தமான வேலைக்கு படிச்சுட்டு இருக்கீங்கம்மா இப்போ? டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை முறை ட்ரை பண்ணியிருக்கீங்கம்மா இது வரைக்கும்? ஒரு 2 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களா? அட்டன் பண்ணியிருக்கேன். சரிம்மா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 13/11/2002. ராசி கும்பராசி, சதய நட்சத்திரம். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்கலாம். உங்களுக்கு ஜாதக ரீதியாக இடைஞ்சல் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து போட்டித் தேர்வுகள் எழுதுங்க. அரசு சம்பந்தமான தேர்வு வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. அரசு அதிகாரியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை நிறுத்த வேண்டாம். சனிக்கிழமை தோறும் உங்கள் இல்லத்தில் ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் பிறந்தநாள் வரும்பொழுது ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். வருஷம் கட்டாயம் அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, தொண்டை கரகரப்பு இருக்குது, சரியாக பேச முடியல, திக்கி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, குரல் இனிமையாக இல்லை, இதற்கு எளிய முறையில் ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டுக்காங்க. ஒரு சில பேர் பேசும்பொழுது தொண்டையிலேருந்து அந்த சதை வளர்ச்சி இருந்தாலும் சரி, அதே மாதிரி சளி ஏதாவது கட்டி கொண்டு இருந்தாலும் சரியாக பேச முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. நல்லா பேசணும்னு நினச்சா கூட பேச முடியாது. அதேமாதிரி மூளையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பில் டோபமைன், செரோட்டின் இவற்றின் அளவில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் சரி, அதே மாதிரி பயம், பதற்றம் நிறையா இருந்தாலும் சரியாக பேச முடியாது. ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்தாலும் சரியாக பேச முடியாது. எந்த இடத்துல எதை பேசணும் நல்லா யோசித்து பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே அவங்களால சரியாக பேச முடியாது. திக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க, பேச முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் பயம் இருந்தாலும் சரியாக பேச வராது. தொண்டையில் ஏதேனும் சளி அடைத்து கொண்டாலும் சரியாக பேச முடியாது. ஒரு சில பேருக்கு அந்த உள்நாக்கு அழற்சி ஏதேனும் ஏற்பட்டாலும், வீக்கம் இருந்தாலும் பேச முடியாது. உடல் முழுக்க இருக்கக்கூடிய நச்சுகள் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், தொண்டையில் இருக்கக்கூடிய சளியை போக்கி கரகரப்பு தன்மையை போக்குவதற்கும் நிறையா பயன்படக்கூடியது. ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, இனிமையான குரல் வளத்தை தரக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மகிழம்பூ, விரிஞ்சி இலை, மிளகு, சீரகம், நாட்டு சர்க்கரை. இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் மகிழம்பூ 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட விரிஞ்சி இலை ஒரே ஒரு இலையை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததாக 5 மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். இதில் நம்ம மகிழம்பூ, நல்ல காய்ந்த மகிழம்பூ சேர்த்துருக்கோம். மகிழம்பூ மரம் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. மகிழம்பூவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுக்க முடியும், கிடைக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மகிழம்பூ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நாட்டு மருந்து கடையில் காய்ந்த பூக்கள் கிடைக்கும், காஞ்ச பூவும் நம்ம பயன்படுத்தலாம். இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா சுண்டை காய்ச்சி கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு கடைசியாக தேன் சேர்த்து ஒரு டீ மாதிரி கூட சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ இதை நல்லா சுண்டிடுச்சு. இதை வேற ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். மகிழம்பூ இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது, காய்ந்த நிலையில் இருக்கும். நம்ம வீட்டுக்கு அருகாமையில் மரம் இருந்ததுன்னா, நல்லா பசுமையாக இருந்ததுன்னா அதை கூட எடுத்து பயன்படுத்தலாம். இந்த மகிழம்பூவில் உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கள், அமினோ அமிலங்கள்லாம் நிறையா இருக்குது. டானின் இருக்குது, ஃப்ளோனைட் இருக்குது, டிமாலிகால் இருக்குது,
டெஃப்ரன்ஸ் இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புகள்லாம் நிறையவே இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது மகிழம்பூ. மகிழம் மரத்தில் இருக்கக்கூடிய இலை, பூ, காய், பட்டை எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது மகிழம்பூ. இந்த மருந்தை வந்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். அந்த சீசன் வந்தாலே, மழை சீசன் வந்தாலும் சரி, குளிர்காலம் வந்தாலும் சரி, உடனே காய்ச்சல் வரும், சளி தொந்தரவு இருக்கும். ரொம்ப நாள் குழந்தை வந்து சிரமப்படும். சளி தொந்தரவு, இருமல் இதெல்லாம் இருக்கும். போகவே போகாது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என்னதான் மருந்து மாத்திரைலாம் கொடுத்தாலும் போகாது. அது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு மருந்து தயார் செய்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு 1 தேக்கரண்டியோ 2 தேக்கரண்டியோ கொடுக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 10 மில்லி 20 மில்லி கொடுக்கலாம். பெரியவங்க ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிடலாம். சளி, இருமல், காய்ச்சல் பருவ காலத்தில், அந்த பருவ காலத்தின் பொழுது வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சலை போக்குவதற்கும், கொசு கடித்து வரக்கூடிய காய்ச்சலை போக்குவதற்கும், விஷ காய்ச்சலை போக்குவதற்கும், டைஃபாய்டு, மலேரியா இது போன்ற காய்ச்சல் நேரத்தில் கூட இது போல் ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடலாம். எதுவுமே இல்லாமல் கூட நம்ம சாப்பிடலாம். அதாவது வாரத்தில் ஒரு நாள் இது போல் ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள், கழிவுகள், கிருமிகள் இவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கும், ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும், நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. முக்கியமாக காட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை வாய் வழியாக சென்று உள்ளே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, வெளியில் போயிட்டு நிறையா அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிறவங்க, சுகாதாரமற்ற இடங்களில் இருக்கிறவங்க, குறிப்பாக நிறையா ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோருமே இது போல் ஒரு மருந்து தயார் செய்து ஒரு டீயாக சாப்பிடலாம். குறிப்பாக வந்து ஃபேட்டி லீவர் இருக்கிறவங்க, கல்லீரலில் நிறைய கொழுப்பு படிந்து ஃபேட்டி லீவர் இருக்கிறவங்களும் இது போல் ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிட்டாங்கன்னா ஃபேட்டி லீவரை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. கல்லீரலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. மதுப்பழக்கம் இருக்கிறவங்க, புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் வருமோ அவற்றையெல்லாம் போக்குவதற்கு இந்த மருந்து நிறைய பயன்படக்கூடியது. இந்த மருந்தை காலையில் சாப்பிடலாம், மாலையில் குடிக்கலாம். அது மாதிரி தூக்கம் வராமல் சிரமப்படுறவங்க, நிறைய தலைவலி இருக்கும். ஒரு சில பேருக்கு மாலையில் வந்து டென்ஷனால் வரக்கூடிய தலைவலியை போக்குவதற்கு மாலை நேரத்தில் குடிக்கலாம். தூக்கம் வராமல் சிரமப்படுறவங்க இரவில் படுக்க போகும்போது இது போல் ஒரு மருந்து தயார் செய்து ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. நம் உடலில் சுரக்கக்கூடிய எல்லா விதமான ஹார்மோனை சமன் செய்வதற்கும், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. நேயர்களே, குரல் இனிமையை தரக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி மகிழம்பூ, பிரிஞ்சி இலை, மிளகு, சீரகம், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, அதிக ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, சரியாக தூக்கம் வரல, இரவு நேரத்தில் படுத்தா பரண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க, அதிகமான யோசனை ஓடிட்டே இருக்கும், மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது, ஏதாவது ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும், இல்லை ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும், எதையாவது ஒன்றத்தை யோசித்து அழுவாங்க, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பனை நுங்கு எப்போல்லாம் கிடைக்குதோ, எந்த சீசனில் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நல்ல இலசாக இருக்கக்கூடிய நுங்கை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 நுங்காவது சாப்பிட்டுட்டு வரணும். தினமும் 4-5 நுங்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் சரியாகும், மன அழுத்தம் சரியாகும். அதே மாதிரி அதிக பசி இருந்தாலும் அந்த பசியினுடைய தாக்கத்தை வந்து கம்மி பண்ணும். பசி கரெக்டாக எந்த டைமுக்கு பசி எடுக்கணுமோ அந்த டைமுக்கு பசி எடுக்கும், அளவோட பசி எடுக்கும். அதே மாதிரி அதிக தாகம் இருந்தாலும் அந்த தாகத்தையும் தணிக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.